சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். என் ஆண்டவரின் ஆவியானவரே, ஆண்டவரின் ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இப்பொழுதே இப்பொழுதே எனக்குள் எனக்குள் புதிய பலன், புதிய பலன், சுக பலன் சுக பலன் இறங்கி வருவதாக. இறங்கி வருவதாக. தேவ மாதாவே, தேவ மாதாவே, எனக்காக பரிந்து பேசு. எனக்காக பரிந்து பேசு. ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை, உங்கள் ஜெப கருத்துக்களை, உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. நிச்சயமாக இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளில் அன்னை மரியாவுடைய பரிந்துரையினால் அற்புதங்கள் 1000 நடக்கும்படி இறைவனின் ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மீது இறங்கி நீங்கள் வேண்டுகிற விண்ணப்பம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்விலே பயணிப்பீர்கள். ஆமென். நல்ல கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள். செக்கரியா இறைவாக்கினுடைய புஸ்தகம், செக்கரியா இறைவாக்கினுடைய புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். செக்கரியா 10:12 வாசிங்க. ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவராய் ஆக்குவேன். ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவராக்குவேன். ஆண்டவரின் பெயரில், ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன? நான் என் ஜனங்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வலிமை வாய்ந்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்முடைய உலக வாழ்க்கையில அநேக காரியங்கள் பல தருணங்களிலே எப்படி முடிகிறது என்றால், ஆர்வமாக ஆரம்பிக்கிறார்கள், பலத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முடிக்கிறது எப்படி இருக்குன்னா என்னமோ மாதிரி முடியுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கேன். சில பேர் சொல்றது இல்ல, பல பேர் சொல்ற காரியம் எதுக்குதான் இருக்கேன்னு எனக்கே தெரியல. அநேகர் புலம்புகிற ஒரு காரியம், ஏன் தான் இந்த உலகத்துல கடவுள் இன்னமும் என்ன போட்டு வச்சிருக்காரோ தெரியலையே என்று ஒரு வலுவின்மையில், ஒரு பலன் இல்லாத, ஆற்றல் இல்லாத, ஒரு வலிமை குன்றிய வாழ்க்கை பயணத்திலே தான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் உலக அரசியல், உலகத்தினுடைய சுகபோகம், உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சமீபத்திலே ஒரு உலகத்தின் பெரிய செல்வந்தர் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஏராளமான செல்வம் இருக்கு, உலகத்துல எந்த நாட்டுக்கு எப்படி வேணாலும் போகலாம், எல்லாம் போயிட்டேன், ஆனா என்னமோ தெரியல, ஆடல் பாடல் அது இது குடி கூத்து பெண்ணு என்னெல்லாம் உண்ட எல்லாத்துலயும் போய் நின்னாலும்
என் மனசு ஒரு வெறுமையா இருக்குது. Praise the Lord. என் மனசுல ஒரு நிம்மதியே இல்ல, சமாதானமே இல்ல, சந்தோஷமே இல்லன்னு சொல்லி அந்த மனிதன் வேதனையோடு தன் புலம்பலை காண்பிக்கிறார். Praise the Lord. அப்ப இது ஒரு மனுஷ புலம்பல் இல்ல, இந்த உலகமே ஒரு புலம்பலுக்குள்ளதான் இருக்குது. இந்த உலகமே ஏதோ ஒரு காரியம். நீங்க பாருங்களேன், 6 வாரமா அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கும் போது எப்படி ஆயிருது? என்ன ஒரு திருப்தியா முடிச்சிங்களா, சந்தோஷமா முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல ஒரு பலவீனம், பலன் குன்றிய ஒரு மனநிலை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலன் குன்றி போன என் பிள்ளைகளுக்கு நான் ஆற்றலை, பலத்தை தருவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இந்த பகுதியை காண்பிக்கும் போது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள். தயவு செய்து இந்த உலகத்துல நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, வாசிங்க சங்கீதம் திருப்பாடல் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த பகுதியை பாருங்க, தயவு செய்து வாசிக்கும் போது இந்த பகுதி சொல்லுது, வலுவிழந்து போனேன். எப்படி போனேன்? தளர்ந்து போனேன், வலுவிழந்து போனேன் என்று இந்த சங்கீத ஆசிரியர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு பாருங்களேன், என்னதான் மனுஷ வாழ்க்கையில கண்டுபிடிப்புகள் 1000 இருந்தாலும் நிறைய உணவு, எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் உணவுகள் இருக்குது, சத்துமா என்னமோ இருக்குது, எவ்வளவோ காரியங்களை வைக்கிறோம். ஆனா இங்க சொல்றாரு, தளர்ந்து போனேன், வலுவிழந்து போனேன். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு தளர்ந்து போய் ஒரு வலுவிழந்து போன மனிதனாக இருக்கிறேன். சகோதரியே, சகோதரனே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க வலுவிழந்து போய் தளர்ந்து போயிருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீங்கள் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், எசையா 1:6வது வசனத்தை பாருங்கள். உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை, ஆனால் காயங்கள் கன்றி போன வடுக்கள், சீல் வடியும் புண்களே, அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. Praise the Lord. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரை என்ன இருக்குது? பலகீனம், வியாதி. இன்னைக்கு வியாதியோட வந்திருக்கீங்களா? பலவீனத்தோட வந்திருக்கீங்களா? நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். Praise the Lord. எந்த பலவீனத்தோடு, எந்த இயலாமையோடு, எந்த நோய் நொடிகளோடு நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, அத்தனை நோய் நொடியிலிருந்தும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க பாருங்களேன், ஒரு வியாதிக்கு போனா, ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. Praise the Lord. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் கர்ப்பப்பை எப்படிதானமா கர்ப்பப்பை பிரச்சனைக்காக அவங்க போயிருக்கிறாங்க. ஆனா கர்ப்பப்பை பிரச்சனைக்கு போன இடத்துல கர்ப்பப்பையில அவங்க எடுத்து அகற்ற வேண்டிய அந்த இதுக்கு பதிலா அதை போடு சேர்த்து இன்னொரு என்னது ஒரு உள்ள இன்னொரு பாட்டையும் வெட்டி விட்டுட்டாங்க. நம்ம சொல்றாங்க, ஒரு
ஆபரேஷனுக்கு போனது கடைசியில எக்ஸ்ட்ரா 2 ஆபரேஷன் 3 ஆபரேஷன் ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு பண்ணி இன்னைக்கு ஒரு சைடு ஃபுல்லா மறுத்து போய் ரொம்ப பலவீனத்தோடு சகோதரி வந்திருக்காங்க. அவங்க சொல்லும் போது நான் அந்த உணர்வுக்குள்ளாக வருகிறேன். எப்படி இருக்கும், சுகமாயிரும்னு தான் போனேன், எனக்கு இதோட இந்த பிரச்சனை தீர்ந்துடணும் தான் போனேன். ஆனா என் பிரச்சனை தீருமான்னு பார்த்தா என் பிரச்சனையை சுகப்படுத்தினாங்களா மிகுதிப்படுத்திட்டாங்கண்ணா. ஆனா இன்னைக்கு ஏசப்பா அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தரப்பார். கை தட்டு. உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை என்ன இருக்குது, பலகீனம். இங்க இருக்கிற பாருங்க, சில அம்மாக்கள் அழுகிறார்கள், சில அப்பாக்கள் அழுகிறார்கள். ஐயோ என் மகனுக்கு வியாதி, என் மகளுக்கு வியாதி. சமீபத்தில் ஒரு வாலிப மகளை அழைத்து கொண்டு வந்தாங்க. 14 வயது இருக்கும், சிறு பிள்ளை தான், 14 வயசு. கை காலெல்லாம் அப்படியே நடுங்கு, நிக்க முடியல, கொல கொலன்னு புள்ள உழுது. ஐயோ என்ன செய்ய போறோம், எல்லா மருத்துவமனை 20 லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, அவங்க கொடுத்த மருந்தும் மாத்திரையும் பிள்ளைக்குள்ள வேற வேற நோயை தான் செஞ்சது, கொண்டு வந்தது. ஆனால் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவங்க வந்தாங்க. அந்த குடும்பம் முழுவதும் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபித்தது. தேவன் கிருபை பாராட்டி. ஆமென். இன்னைக்கு அந்த பிள்ளை நல்ல ஸ்கூலுக்கு போறா, நல்ல ஆக்டிவா இருக்கா. ஆண்டவர் அவளை சுகப்படுத்தினார். ஆமென். ஒருவேளை பலவீனத்துல வந்திருக்கிறீங்களா, நோயில வந்திருக்கிறீங்களா, துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா, வலுவிழந்து போய் சரீரமெல்லாம் ஒடுங்கி போன நிலைமையில வந்திருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களை சுகப்படுத்த, உங்களுக்கு வலிமை அளிக்க, உங்களுக்கு ஆற்றல் தர தேவன் மெய்யாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், இந்த வார்த்தையில மீண்டும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை உங்கள் உடலில் நலமே இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லையா? சொல்லுங்க, என்ன இல்லை? என்ன இல்லை? நலம் இல்லை, பலன் இல்லை, ஆற்றல் இல்லைங்க, சக்தி இல்லை. இந்த உலகத்துல நல்ல பலன் இருக்கிறவரை தான் உறவுகள்லாம் கூட உதவி செய்வாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், பைபிள்ல நீங்க நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் யோபுங்கிற ஒரு நீதிமான் தான். பிரைஸ் தி லார்ட். அவரை போல நீதிமான் உலகத்துல ஒருத்தருமே சொல்லுங்களேன். ஆண்டவரே அவரை பத்தி சொன்னாரு, இந்த நீதிமான் பார்ப்பா, என் மகன், இந்த என்னுடைய ஊழியன் இந்த யோபுவை போல உலகத்துல எவனாவது உண்டோ? ஒருவனும் இல்லை. ஆண்டவரே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட நீதிமான் ஒரு நாள் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அந்த நீதிமானை சோதிக்கும்படி ஒரு வேதனையான சூழ்நிலை வந்தது. அவனுடைய உடல் முழுவதும் புழுத்து போனது, வியாதிப்பட்டு போனது. அல்லேலூயா. வியாதிப்பட்டு போன உடனே எல்லாரும் அவரை தூக்கி எடுத்து குளிப்பாட்டி மருந்து போட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஒருவனும், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒதுங்கி போனாங்க, எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். அவன் உறவுகள் அவனை கைவிட்டது, அவனுடைய சொந்த பந்தங்கள் கைவிட்டது. அவனுடைய மனைவிக்கு அவனுடைய சுவாசம் கூட வீச்சமா மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்களுடைய உடல் வியாதிகள் சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல உள்ள உறவுகளை கூட நீங்க சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த பலகீனம் அந்த வியாதி வந்ததுதான் தாமதம், எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை யார் விட்டுட்டு போயிருந்தாலும் கடவுள் ஏசப்பா உங்க கூடவே இருக்கு. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோபுவை
போல ஒருவேளை வியாதிப்பட்டு உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை பலகீனப்பட்டு வந்திருக்கிறாயா? இன்னைக்கு உங்களை குணப்படுத்த இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். யோபுவை ஸ்திரப்படுத்தின தேவன், யோபுவை சுகப்படுத்தி சௌந்தரியமாய் மாற்றின தேவன் உங்களையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி சௌந்தரியமாய் நிறுத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பாருங்கள், சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 38 8வது வசனம். நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஃபர்ஸ்ட் பைபிள் எங்கன சொல்லுதுன்னா, எப்பா உன் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏயா கேட்க தலையில இருந்து உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வர என்ன இருக்கு? எல்லாம் பிரச்சனை தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த பைபிள்ல வாசித்தது போல உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை வியாதிப்பட்டு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சுகம் தருவார். ஆமென். இரண்டாவது இந்த பகுதியை பாருங்க. ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க சோர்ந்து போகிறாங்க அப்படின்னா, நான் வலுவற்று போனேன். சொல்லுங்க எப்படி? என்னது இந்த வலுவற்று போனேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கு அடுத்த பகுதிக்கு பாருங்க. வலுவற்று போனேன், என் முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். the first body உடல்ல பிரச்சனை. செகண்ட் இரண்டாவது எங்க இருக்கு? சொல்லுங்க. இரண்டாவது எதா? உடைந்து போச்சு. பிரைஸ் தி லார்ட். உள்ளம் உடைஞ்சு போச்சு. இங்க இருக்கிற நிறைய பேர் உள்ளம் தடமா வந்திருக்கீங்களா? broken heart, இருதயம் உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இருதயம் உடைஞ்சிட்டுப்பா, உள்ளம் உடைஞ்சிட்டு, உள்ளம் நொறுங்கி போச்சு, இருதயம் நொறுங்கி போச்சு. ஏன்? ஒரு மனிதனுடைய இருதயம் நொறுங்கி போகும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எந்த நன்மைத்தனத்தையும் அவனால் ஆசீர்வாதமாய் காணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. உள்ள கொதிப்பினால் உள்ளம் உடைந்து போய் நான் வந்திருக்கிறேன். ஆமென். நீங்க பாருங்களேன், பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட சப்ஜெக்ட், அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு சில பேர் நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை பார்க்கிறேன். நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆதியாகமத்திலே தொடக்க நூலிலே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுல நீங்க நல்ல கவனிக்கணும். வாஸ்து பாத்தீங்கன்னா அதுல தொடக்க நூல் 46ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. சாரி, 47ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்க அவர்கள் அவனிடம், அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்க என்ன பண்றோம்? ஆடு மேய்க்கிறவங்க, மேய்ப்பர்கள் என்று கூறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ 8வது வசனத்துக்கு வாங்க. பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயது என்ன என்று வினவினான். என்ன கேட்டாரு? சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, கை கொடுத்து கேளுங்க, உங்க வயது என்ன? என்ன சொல்லணும்? 70, 80, 30, 40 அப்படிதான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க இருக்கிற நம்ம மனநிலைமை தான் யாக்கோபுக்குள்ள இருக்கு. என்ன இருக்குன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, அவர் வாசிக்கிற அந்த வார்த்தையை பாருங்களேன். என்ன சொல்றாரு படிங்க. வயது என்ன பண்ணுங்க. அதற்கு யாக்கோபு பார்வோனை நோக்கி, என் வாழ்க்கை பயண நாட்கள் 130 ஆண்டுகள், அவை எண்ணிக்கையில் குறைந்தவை, துன்பத்தில் மிகுந்தவை.
Praise the Lord. Praise the Lord. எதுல மிகுந்தவை? ஹலோ, எதுல மிகுந்தவை? துன்பத்தின் மிகுந்தது. ஏயா கேக்க வயசு நான் படுற பாடு எனக்கு தான். நானே ஒரு உத்திரிகை ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கேன். அவர் சொல்றாரு, ஏயா அப்ப நீங்க நல்லா கவனிக்கீங்களா, துன்பத்தை இந்த மனுஷன் சுமந்துகிட்டே இருக்கிறான். Praise the Lord. Praise the Lord. எதை சுமந்துகிட்டே இருக்காரு? துன்பத்தை. அப்ப துன்பத்தை சுமக்கிறது எது? உடலா உள்ளமா? உள்ளம். சொல்லுங்க உள்ளம். பாப்பா, எது சுமக்கும்? உள்ளம். உனக்கு நடந்த சம்பவம், நீ அனுபவிச்ச பாடு, உனக்கு ஏற்பட்ட அவமானம், உனக்கு கிடைத்த நிந்தனை, உன்னைய எள்ளி நகையாடினவங்க, உன்னைய வச்சுக்கிட்டே உன்னைய பல விதத்துல துன்புறுத்தினவங்க, என்னெல்லாம் பண்ணாங்களோ, வயசு போயிட்டே இருக்கு. ஆனா அது மட்டும் உள்ளத்துல, சொல்லுங்க எங்க இருக்கு? அப்படியே புரோக்கன இருதயம் உடைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த சம்பவம், அந்த நிகழ்வு, இதெல்லாம் பார்க்கும்போது வயசு எத்தனைங்க? 60ங்க. ஆனா அன்னைக்கு நினைச்சதானே நடந்ததை இன்னைக்கு வர மறக்கவே முடியல. ஏங்க ஒரு மாதிரி மூஞ்சி தொங்கி போயே இருக்கு. குடும்பமெல்லாம் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டதை என்னால மறக்க முடியல. உடைந்து போயிருக்கிறேன், உள்ளம் வருந்தி கொண்டிருக்கிறேன், உள்ளமெல்லாம் காயப்பட்டு நிற்கிறேன். யாக்கோபு சொல்றாரு, என் வயசு 130 பா. ஆனா அதை விட ரொம்ப 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 மிகுதி என்னதுன்னா என் காயப்பட்ட இருதயம். Praise the Lord. துன்பத்தின் நாட்கள். சகோதரியே, சகோதரனே, ஒருவேளை நீ துன்பத்தின் பாதையிலே இன்னைக்கு நடந்து வந்திருக்கிறாயா? ஐயா நாம் படுற வேதனை யாருக்கு தெரியும்? ஐயா நாம் படுற அவமானம் யாருக்கு தெரியும்? நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற நிந்தைகளும் வேதனையும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நான் நடந்து வருகிற ஒவ்வொரு பாதையிலும் ஏற்படுகிற என் வேதனையான இருதயம் யாருக்கு புரியும்? சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு வருகிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபை வழி நடத்தின தேவன் உங்களையும் நடத்த வல்லவர். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். யாக்கோபை போல ஒருவேளை நீ புலம்பிட்டே போகிறதில்ல. யாக்கோபுடைய வாழ்க்கையில வயோதிபத்திலே கடைசி காலத்துல அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை 130 ஆண்டு, ஆனால் துன்பங்கள் மிகுந்தவை. Praise the Lord. பிள்ளைகளால ஆறுதல் இல்ல, கணவனால ஆறுதல் இல்ல, மனைவியால ஆறுதல் இல்ல, என் வாழ்க்கையில உழைத்து எதுவுமே இல்ல. இந்த துன்பத்தின் பாதையில் நீ நடந்தாயோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில ஆற்றலை நான் தருவேன். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 88ஆம் அதிகாரம் 4வது வசனத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 88ஆம் அதிகாரம் 4வது வசனம். படு குழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகிறேன், வலுவிழந்த மனிதரை போல நான் ஆனேன். Praise the Lord. முதல்ல எப்படி இருக்கிறாரு? உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை வியாதி, தளர்ந்து போயிட்டேன், வலுவிழந்து போனேன். ரெண்டாவது சொல்றாரு, ஆண்டவரே என்ன ஆயிட்டு? உள்ளமெல்லாம் நொறுங்கி போயிட்டு. மூன்றாவது இந்த பகுதி சொல்லுது பாருங்களேன், அந்த 8வது வசனத்துல 88ல 4, படு குழிக்குள் இறங்குவோருள் ஒருவனாக நான் வலுவிழந்த மனிதரை போல். மூணாவது ஸ்டெப் எப்படி ஆயிட்டுனா, உசுரோட இருக்கானா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உசுரோட இருக்கீங்களா? Praise the Lord. எங்க? சொந்த குடும்பத்துல. Praise the Lord. நிறைய நேரங்கள்ல உங்க குடும்பத்துல நீங்க யாரு? சிலர்லாம் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு, என்ன கேட்பீங்க? செத்தானா இருக்கானான்னு ஒரு பார்வை.
பிரைஸ் தி லார்ட். செத்தானா இருக்கானான்னு கொஞ்சமாவது ஒரு ஒரு எட்டு பாக்கீங்களாப்பா. ஏன் இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க, படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவனாக நான் கருதப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. மூன்றாவது பாருங்க, இந்த ஒருவேளை இந்த கூட்டத்துல நீங்க இருக்கீங்க, ஆண்டவரே என்ன மறந்துட்டாங்க, எல்லாரும் மறக்கப்பட்டவருள் ஒருவன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. இந்த பெதஸ்தா குளத்தினர் இல்ல 38 வருஷமா ஒருத்தன் கடந்தானா? அவன் பேரை ஆண்டவர் சொல்லல, கடந்தான் இல்ல கடந்தார். சரி, 38 வருஷம் கிடக்குறாரு. அந்த மனுஷனை யாராவது கவனிச்சாங்களா? கவனிச்சாங்களா? ஒருவரும் அவனை கவனிச்சு, ஒருவரும் அவன். ஏன்? இவனால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. சில நேரங்கள்ல உங்களுடைய வருமானம் இல்லாம போகும்போது உங்களை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய அழகு குறைஞ்சு போச்சு, நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, உங்ககிட்ட செலவழிக்கிறதுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறைய செலவழிங்க. உங்க வீட்டை சுத்தி நிறைய காக்கா கூட்டம் இருக்கும், இருக்குமா? பானையில சோறும் இல்ல, அப்புறம் பூனைகளும் சொந்தம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பானையில சோறு இருந்தா பூனைகளும் குளத்துல என்ன இல்ல, கொக்கும் வராதுங்க. ஒருவேளை சகோதரியே சகோதரனே நான் நல்லா இருந்தோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, என் கணவர் இறந்தா அவ்வளவுதான், என் வீடு எம்டி. எப்போதும் விருந்து கொண்டாடுற என் வீடு இல்லாம போயிட்டுங்க. ஒரு சகோதரி சொன்னாரு, திடீர்னு எனக்கு ஒரு கைங்காலம் இழுத்தது, எல்லாம் போச்சுங்க. என் வீடு அரண்மனை மாதிரி கட்டியிருந்த வீட்டுக்கு அடுத்த நாளே கடன்காரர்கள் யார் யார் லோன் கொடுத்தாங்களோ எல்லாம் வந்துட்டாங்க. என் பிள்ளைங்க ஆசையா இருந்து அந்த ரூம் எல்லாம் விட்டு வெளியே அனுப்பி எங்களை கேட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை இழப்புல வந்திருக்கிறீங்களா? இழந்து போய் வந்திருக்கிறேன், வருமானம் இல்லாம வந்திருக்கிறேன், வேலை வாய்ப்பு இல்லாம வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்து போய் இன்னைக்கு ஒரு படு குழிக்குள்ள கிடக்கிறவனை போல என்னை இந்த உலகம் மறந்துட்டு, உறவுகள் மறந்துட்டு, ஒருவருவனை நினைக்க ஆள் இல்ல. எப்படி இருக்கும்? சோகங்கள், வேதனைகள், துக்கங்கள், மன அழுத்தம், மனபாரம். இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உதவி செய்ய ஒருவரும் இல்லாத அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே வந்த இயேசு, உச்சம் உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை புண்களோடு இருந்த யோபுவை சந்தித்த யாவே இறைவன், ஒருவேளை மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையில வலுவிழந்து போய் சோகத்தோடு இருதயம் உடைக்கப்பட்ட நிலையிலே, இருதயம் எல்லாம் உடைந்து போய் நீ வந்திருக்கிறாயா? இன்னைக்கு உன் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம் 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், மூடுங்கள். ஆண்டவர் உங்கள் மீது மனம் இறங்குகிறார். ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், வலு விழந்து தளர்ந்து போய் வந்திருக்கிறேன், நோய்களோடு வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். ஒப்புக்கொடு, கண்களை மூடி வலு விழந்து வந்திருக்கிறேன், நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். தயவா என் மீது மனம் இறங்கு, தயவா என் மீது மனம் இறங்கு, உடைய மனதுருக்கம் என் மீது இறங்கி வரட்டும், உடைய மனதுருக்கம் என் மீது இறங்கி வரட்டும். ஒப்பு கொடுங்கப்பா. ஒருவேளை என் சரீரத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த வியாதிகள், ஆண்டவரே என் நோயிலிருந்து என்னை யாரும் குணப்படுத்த முடியலையே,
உள்ளம் உடைந்து போய் வந்திருக்கிறீர்களா? யாக்கோபை போல வயசு 130, ஆனா என் துன்பங்கள் என்னை எண்ணிக்கை மிகுதி. அன்னைக்கும் அழுறேன், இன்னைக்கும் அழுறேன். அன்னைக்கும் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கும் கஷ்டப்பட்டேன். உடைஞ்சு போய் வந்திருக்கேன். ஒருவேளை எல்லாரும் இருந்தப்ப எல்லாரும் இருந்தாங்க, ஆனா என் வாழ்க்கையில இல்லைன்ன உடனே எல்லாரும் என்னை விட்டுட்டு தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே, என்னைய மறந்துட்டாங்களே. அழுகிற மகனே மகளே, இயேசு உனக்கு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய நான் ஆற்றல் வாய்ந்த பிள்ளையா மாற்றுவேன். ஆற்றல் மிகுந்த பிள்ளைகளாக என் மக்களை மாற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். நல்ல கண்களை மூடி வாய் திறந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென். பாருங்கள், இந்த நாளிலே பிரியமானவர்களே, நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் யோபுவை போல நோய்களோடு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யாக்கோபை போல வயதை விட துன்பம் அதிகம் என்ற நிலையில் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பெதஸ்தா குளத்தில் எறிகின்ற அந்த மனிதனை போல் யாரும் இல்லையே, மறக்கப்பட்டவர்கள் ஒருவனாக இருக்கிற வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போகிறார்? என் ஜனங்களை நான் ஆற்றல் மிக்கவராய் மாற்றுவேன். எஸ், ஆமென். நல்ல கைகளை தட்டி அப்படியே சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆற்றல் மிக்கவராக மாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் எசையா 41 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, சோர்ந்து போய் சோகமா வந்திருக்கிறியா? பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். எதுக்கு இருக்கிறாரோ? உனக்கு வலிமை அளிப்பேன். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குவதாக. ஆண்டவர் உங்களை வலிமைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நான் என் ஜனங்களை என்ன செய்வேன்? வலிமைப்படுத்துவேன். நான் வலிமை தருவேன், அவர் உங்களுக்கு வலிமை அளிப்பார். ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எசையா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். நல்ல கவனிங்க. எசையாவின் புஸ்தகம் 40:29. அவர் சோர்ந்து போகார். நல்ல கவனிங்க. உன்னைய பார்த்து வலிமையாக்குவேன்னு சொல்ற ஆண்டவர் யாருன்னு உனக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல எல்லாரும் சோர்ந்து போவாங்க. ஆமென். எல்லாரும் சோர்ந்து போவாங்க. ஒரு காலத்துல உலகத்தை கட்டி எவ்வளவோ நான் தான் உலகத்துக்கே கடவுள் அப்படின்னு சொன்ன ராஜா எல்லாம் இல்லாம போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர் அப்படியே தலைக்கு மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சிலர் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு நாள் இல்லாம
போயிருவாங்க. ஆமென். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் பண்றது கூட சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணி பண்ணி என்ன ஆயிட்டு அழுத்து போச்சு. ஏன்? கடவுள் கேட்காரா? நான் சொல்றது கேக்குமா? ஒரு தம்பி சொன்னாரு, உலகத்துல இத்தனை கோடி பேர் கேட்டா கத்துறான் கதறான், நீங்கெல்லாம் கதறீங்க, இந்த கடவுள் டயர்ட் ஆயிட மாட்டார? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு கடவுளை பத்தி இப்படி ஒரு கவலை, நம்மளே கேட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப என்ன செஞ்சிருவோம், டயர்ட் ஆயிருவோம் பிரதர். அப்ப கடவுளும் டயர்ட் ஆயிருவார்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்ட? பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சோர்ந்து போக மாட்டார். சொல்லுங்க. அவர் சோர்ந்து போக. படிமா எசையா 40:29 படி. அவர் சோர்ந்து போகார். அவர் சோர்ந்து போகார். களைப்படையார். களைப்படையார். அவருடைய அறிவை ஆய்ந்தறிய இயலாது. ஆய்ந்தறிய முடியாது. அவர் சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார். நல்ல கை தட்டுங்கப்பா. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபை இது. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போன ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் கிருபை பாராட்டுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பைபிள் எழுது பாருங்க, அவர் சோர்ந்து போனவர்களுக்கு என்ன அளிக்கிறார்? வலிமை அளிக்கிறார். வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் பெருக செய்கிறார். கை தட்டுங்க. அப்ப நம் தேவன் யாருன்னு உனக்கு தெரியணும். என்னது சொல்லுங்க. அவர் சோர்ந்து போனவனையும் திடப்படுத்துவார். பலவீனனை பலவான் என்று மாற்றுவார். ஆமென். ஆமென். உங்களை என்ன பலவீனத்துல வந்திருக்கீங்க, எங்கெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வலிமை அளிக்க இயேசு இருக்கிறார். ஆமென். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே வசனத்துக்குள்ள தான் நீங்க இருக்கணும். வாசிங்க. எரேமியா 20 எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 20:11 படிங்கப்பா. ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. எப்படி இருக்காரா? வலிமை வாய்ந்த வீரன். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம கூட சிலரை வச்சிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சிலரை வச்சிட்டு வாழ்க்கையில முன்னால போகவே முடியாது. ஆமென். ஆமென். சிலத்துல ஜெபம், இந்த ஊழியம், சிலத்துல பாருங்க சும்மா சாதாரணமா டிவைனுக்கு ஒரு தியானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உடனே சிலர் சொல்லுவாங்க, யார் வரப்போற, யாரு வரப்போற. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கூட இருந்து சில சப்தம் இப்படிலாம் என்ன செய்யும், வரும். யாருங்க வரப்போற. சில நேரங்களில் நீங்க ஒரு பிசினஸோ ஒரு வேலையோ ஏதாவது செய்ய போறீங்கன்னு கூட ஒரு ஆளை நீங்க வச்சிருப்பீங்க பாருங்க. அவங்ககிட்ட, பிரதர் நான் என் பையனை இதை படிக்க வைக்கலாம் நினைக்கிறேன், இதெல்லாம் படிச்சு எங்க வேலைக்கு போகுது சொல். ஆள் இருக்கா இல்லையா? பக்கத்திலே இருக்கும். என் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் நினைக்கிறேன், இதுக்கா எப்படி கட்டி கொடுப்ப? கேட்கறதுலே உங்களுக்கு அடுத்து என்ன வந்துடும்? எனர்ஜி வருமா? வருமா? இருக்காது. இந்த கோஷ்டி எல்லாம் முதல்ல உங்களை விட்டு என்ன செய்யணும்? கெட் அவுட். பக்கத்துல ஒரு நாளும் இந்த நெகட்டிவ் தாட் இருக்கிற ஆட்களை வைக்கவே கூடாது. என் கூட யார் இருக்கிறார்? என் தேவன் வலிமை வாய்ந்த யுத்த வீரனை போல என் தேவன் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்பா. என் கூட இருக்கிற தேவன் யார்? என்னோடு இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் சோர்ந்து போனவர் மாதிரி இல்ல, பலவீனமான ஆள் இல்ல. எப்பா என்னப்பா முடியாதுப்பா நடக்காதுப்பா இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. உங்களால முடியாது மகனே மகளே ஒண்ணுமே இல்லை. எல்லாம் உன் லைஃப்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவரால எல்லாம் உன் வாழ்க்கையில முடியும் பிரதர். ஆமென். ஆண்டவரால உன் குடும்பத்துல எல்லாம் முடியும். ஆமென். ஆண்டவரால உன் வாழ்க்கையில ஐஸ்வரியங்கள் வரும். ஆமென். ஆண்டவரால உன் வாழ்க்கை முன்னேறும். ஆமென்.
அதனாலதான் அந்த வசனம் சொல்கிறது, வலிமை வாய்ந்த யுத்த வீரனை போல என் தேவன் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்தியோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. கையை தட்டுங்க. பக்கத்துல நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, நீ அவமானப்பட மாட்ட, நீ இடறி விழ மாட்ட. ஏன்னா உன்னோடு வலிமை வாய்ந்த யுத்த வீரராக ஆண்டவர் இருக்கிறார். யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். நல்ல வாயத்தார் சொல்லுங்க, யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? வலிமை வாய்ந்தவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் பலன் உள்ளவர். அதனாலதான் இணை சட்டம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். உபாகமம் இணை சட்டம் 7:21. அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடையே அஞ்சுவதற்குரிய ஆற்றல் மிகுந்த கடவுள் அவரே. நல்ல கை தட்டுங்க. அஞ்சுவதற்குரிய வலிமை வாய்ந்தவர் ஒரே ஒரு கடவுள். யாரு? என் கடவுள் இயேசு ஆண்டவர். காற்றும் கடலையும் பார்த்து நீ பயப்படாத. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்த்து நீ செய்யாத. நம்ம பேதுரு, சாமி பேதுரு எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க? ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடலிலே நடந்து வர கட்டளையிடும். பிரைஸ் தி லார்ட். கடல்ல நடந்தாரா? ஆனா அதுக்கு அடுத்த வசனம் அப்படி எப்படி போட்டுருக்கு தெரியுமா? ஒரு பெரும் காற்று வீசிய பொழுது போட்டுருக்கா? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அப்படி சொன்னாரு அவரு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகிறேன், கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகிறேன். கர்த்தாவே கர்த்தாவே காப்பாற்றும், கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். இதான் யார் பாட்டு? ராயப்பர் பாட்டு. எப்படி விரிச்சு? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், கடலுக்குள்ள உள்ள போகிறேன், எப்படியாவது காப்பாத்து. இப்படிதான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு சொல்லணும், என்ன சொல்லணும் தெரியுமா? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். என் கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஆற்றல் மிகுந்த இறைவன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். வலிமை வாய்ந்த தெய்வம். பிரதர், என் ஆண்டவர் யாரு? சொல்லுப்பா, யாரு? நான் ஆராதிக்கிற என் தேவன் யாரு? அவர் வலிமை வாய்ந்தவர். பிரைஸ் தி லார்ட். அவரை போல அந்த உலகத்துல ஒருவரும் இல்ல. கை தட்டுங்க பாப்போம். உங்க கையை தட்டும் போதே தெரியும் நீங்க யாருன்னு. நீங்க எப்படி செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுக்கிற ஆளா? ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனிக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என் தேவன் ஆற்றல் வாய்ந்த இறைவன். ஆமென், ஆமென். நல்ல கையை அசை சொல்லுங்க. என் ஆண்டவர் ஆற்றல் வாய்ந்தவர். அப்ப இந்த ஆற்றல் வாய்ந்தவர் எப்படி விரும்புவாரு? நீங்க நல்ல பெல்லமா இருக்கீங்க, புஷ்டிப்பா இருக்கீங்க, உங்க பிள்ளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? யாராவது ரசிப்பீங்களா? யாராவது வெளியே போய் பாத்தீங்களா என் பிள்ளை என்ன சொல்லுவீங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்ல மாட்டோம். ஏன்? நாம சிலர் கேட்பாங்க, உன் பிள்ளைக்குள்ளேயும் சேர்த்து நீ திங்கிய. சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னது? சோறு ஊட்டுறோங்கிற பேர்லயே நீங்க சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க. அது ஒரு கதை. என்ன
இது அப்படிதானக்கா? ஆனா வீட்டுக்காரர் வந்து அப்புறாணியா இருப்பாங்க. அங்க எல்லாம் போயிட்டு 2 பிளேட் உள்ள போயிட்டு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நீங்க நல்ல அம்மா. பிரைஸ் எல்லாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் எப்படி மாத்துவேன்? நான் அவர் ஆற்றல் வாய்ந்தவரா இருக்கும்போது நீங்க சொங்கியா அப்படியே சோம்பேறியா அப்படியே பலவீனமா இத்து போன மாதிரி இருந்தா அவர் விரும்புவாரா? நல்ல நேரம் உட்காருங்க, தெம்பா உட்காருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் வலிமை வாய்ந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாய் மாற்றுவேன். ஆமென். ஒரு 3 காரியத்தை நான் வேகமாய் உங்களுக்காக சொல்லி முடிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற சோர்வுகள் எப்பொழுது வருகிறது? 3 காரியம் வேகமா. இந்த சோர்வுல இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கணும். ஆமென். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 13:12 வாசியுங்கள். நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்கள். நெடுநாள் எதிர்பார்த்திருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, என்ன உண்டாகுமா? சொல்லுங்க, என்ன உண்டாகும்? நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காம போச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? சொல்லுங்க. நீண்ட நாளா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? கண்டிப்பா. அது என்னதான் பெரிய பெரிய கடவுள் அப்படியே என் கூடயே பேசுறாருங்க அப்படி சொன்னா கூட என்ன வந்துடும்? ஒரு சோர்வு, மனச்சோர்வு வந்து. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேற சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்கிறது, நீண்ட நாளாக எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் அது மனச்சோர்வை உண்டாக்கும். இங்க இருக்கிற நம்மில் நிறைய பேர் மனச்சோர்வோடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை படிக்கும்போது நான் வேகமாக சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என்ன? ஆதியாகமம் தொடக்க நூல் 12:2-3. இதுல இருக்கு 7 blessing, 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை blessing? 7 ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கு. நேரம் இல்லை, அதனால நீங்க முடிச்சுக்கோங்க. 7 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. 7 ஆசீர்வாதத்தை உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிலிருந்து மக்கள் இனங்கள் பெருகும், நீயே ஆசியாக இருப்பாய், இப்படின்னு ஆண்டவர் எழுதிட்டார். அல்லேலூயா. இந்த 7 ஆசீர்வாதத்தோட அந்த மனுஷன் ஆண்டவருக்கு பின்னால போகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் அப்படின மாதிரி அவரும் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தைக்கு புறப்பட்டு கிளம்பிட்டார். கிளம்பினா அவருடைய வாழ்க்கையில பாருங்க, திடீர்னு ஆண்டவர் கூப்பிடுறார், வா வாசிங்க. சும்மா இருந்த மனுஷன் எப்படிதான் அவர் கூப்பிடுவாரு? தொடக்க நூல் 13-16 படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை அப்படி லேசா பாரு. என்ன? கடற்கரை மண்ணை போல என்ன முடியுமா? சொல்லுங்க. கடற்கரை மண்ணை யாராவது என்ன முடியுமா? முடியாது. என்னவே முடியாது. முடிஞ்சா என்னைக்கோ இந்த பூமியில இருக்கிற தூசி எல்லாம் என்ன முடியுமா? முடியாது. இதே போல உன்னிலிருந்து மக்களினங்களை பெருக செய்வேன் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு நல்ல சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு ஆசையை காமிச்சுட்டு அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன் இப்படி சொல்லிவிட்டு பேசாம நீங்க பேசாம நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கடுப்பா இருக்காது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஒரு நாள் வேதனை வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வயசும் போது ஒண்ணு நடந்த மாதிரியே இல்ல. சில அக்கா மாட்ட, அக்கா வேளாங்கண்ணி போயிருக்கீங்களா? இந்த மனுஷனை கெட்டினதுக்கு அப்புறம் எங்க போவேன்? சிலருக்கு பக்கத்து ஊரே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன், உன்னை நான் ராணி மாதிரி எல்லாம் சொன்னாங்க. என்னையா நடந்துச்சு? வருஷம் தாயா ஓடிச்சு. பக்கத்துல இருக்கிற குறும்புரே பஸ் ஏறி போக தெரியாது. இப்படி ஆட்கள் அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு, என்னையா சும்மா இருந்த மனுஷனை கூப்பிட்டு உன்னை மக்கள் இனங்களுக்கு அப்பாவாக்குறேன் தந்தையாக்குறேன் கடற்கரை மணலை போல எல்லாமே சொன்னீரேன். மனசு விட்டு அந்த மனுஷன் பேசிவிட்டான். என்ன சொன்னா 15ஆம் அதிகாரம் 2க்கு மேல படிச்சீங்கன்னா சொல்றாரு, நீர் எனக்கு என்ன தருவீர்? எனக்கோ இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா
நான் என்ன எதிர்பார்க்கிறேன், எனக்கு என்ன விருப்பம்னு நீர் அறிஞ்சு என்கிட்ட வந்து சொன்னீர், இதை தருவேன்னு. ஆனா இன்னும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் சொன்னாரு, அப்படி சும்மா விடல, அப்படியே கூப்பிட்டு வானத்தை பாரு, நட்சத்திரங்களை என்ன முடியுமா? ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, அதே போல உனக்கு தருவேன். ஒண்ணுமே பக்கத்துல கை குடி சொல்லுங்க, வசனமெல்லாம் நல்லா தான் இருக்கு, கண்ணு முன்னால ஒண்ணுமே வசனத்துக்காக பஞ்சம், வாழாகாமல் கீழாகாமல், இதே எத்தனை வருஷம் சொல்ல, ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. பயப்படாத. பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனிதன் நெடுநாள் எதிர்பார்ப்பது அவனுக்கு மனச்சோர்வை உண்டாக்கும். மனசே சோர்ந்து. இப்போ ஒரு நாள் ஆண்டவர் வந்து இந்த மனுஷனை பார்த்து, ஆபிரகாம் நீதிமானை பார்த்து சொன்னார், என்ன தெரியுமா? நீங்கள் ஆதியாகமம் தொடக்க நூல்ல நீங்க வாசித்து பாருங்க, இந்த வசனங்கள் 17ஆம் அதிகாரம் 15-16 குறிச்சுக்கோங்க. 17ஆம் அதிகாரம் 15-16 ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து, இனி உன் மனைவி சாராவை பார்த்து சாராய் என்று கூப்பிடாத, சாரா என்று கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்ல கவனிங்க, நேரம் இல்ல. சாராயின்னு கூப்பிடாத, இனிமே அவளை எப்படி கூப்பிடு? சாரான்னு கூப்பிடு. ஏன்? அவளை எண்ணற்ற மக்களினங்களுக்கு தாயாக நான் மாற்றப் போகிறேன், அவளிடத்திலிருந்து ராஜாக்கள் பிறப்பார்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். உடனே ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? உமது வார்த்தையின்படி எனக்கு சொன்னாரா? இல்ல. சொல்லுங்க, சொன்னாரா? இல்ல. சொல்லல. ஏன் சொல்லல? ஏன்? ஓ, எனக்கு தெரியும் இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்காது. பக்கத்துல கேக்குது, இனிமே நடந்தா என்ன, நாசமா போனா என்ன? நான் தான் யார்கிட்டயே சொன்னேன், என்னது அப்ப அப்ராட்ல இருந்து ஒரு தங்கச்சி போன் பண்ணாங்க. 4.5 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்து ஒரு சின்ன போன் வழியா ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அந்த தங்கச்சி நினைவு கூர்ந்தார். இப்பொழுது 3 மாதம் கருவை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். கைத்தட்ட. இது ஆண்டவரால் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே பாரு, சமீபத்தில் ஒரு தங்கச்சி வந்தா, 13 வருஷம் கழிச்சு அவளுக்கு நினைச்சுக்கு கரு தரித்து இருக்கிறது. 13 ஆண்டு 13 ஆண்டுகள் கழிச்சு அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காரு. அவ வரல, ஆனா அவளை சந்திக்க நாங்க போறோம். சந்திக்க போனா நாங்க அதான் சொன்னோம், ஏற்கனவே நம்ம ஒரு 13 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கான்னா என்னப்பா பண்ணுவீங்க? பிரதர் ஜெபம் பண்ணாரு, வாங்க பாயசம் போடுவோம், இதா போடுவோம் கொடுப்பாங்க. பார்த்தா நம்ம பாயசம் போட்டு கொடுக்கணும் போல இருக்கு. ரொம்ப அப்படியே உட்காந்து, அப்புறம் என்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்னு மாதிரி இருக்கா. என்னம்மா அவனுக்கு பிரச்சனை? இந்த குழந்தைய பெற்று எப்படிதான் வளர்க்க போறனோ. கேட்ட வாரம் முன் வரிசையில வந்து உட்கார்ந்தியே, இப்போ 13 வருஷம் கழிச்சு ஆண்டவர் உனக்கு இவ்வளோ பெரிய நன்மையை கொடுத்திருக்காரு. அவ சொன்னா, என் வீட்டுக்காரர் வயசு உங்களுக்கு தெரியுமா? 30 வயசுல கல்யாணம் முடிஞ்சது. அவருக்கு 43 வருஷம் ஆயிட்டு. இவன் என் பையனுக்கு 10 வயசாகும்போது அவருக்கு 53 ஆயிரும். அவனுக்கு 20 வயசாகும்போது 63 வயசாகும். இதை கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு 85 வயசாயிரும். நான் அப்ப நினைச்சு பார்த்தேன், ஆகா இவட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தானே நமக்கு பெட்டி செஞ்சிருவாங்க, நான் வர்றேன், ஆளை விடு. சிரிச்சிட்டோம். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இதே மனக்கணக்கு உனக்கும் இருக்கு. இதே மனக்கணக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளே இருக்கு. நம்ம சிரிச்சிட்டோம், ஆனா நம்ம மனக்கணக்கு நமக்கு தான் தெரியும். ஆபிரகாம் சொல்றாரு, ஐயனே ஆண்டவா அதெல்லாம் இருக்கட்டும், இஸ்மயேல் நல்லா இருந்தா போதும், ஒன்னும் நடக்காது அப்படின்னு கவுந்தடிச்சு சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிட்டார். அவரு என்ன செய்யறாரு? புலம்பிட்டார். பிரைஸ் தி லார்ட். சரி, இதே செய்தி 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. நீங்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த 18ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து 12 பாருங்க.
ஆண்டவர் ஆபிரகாம் சொல்ல, மனைவி சாரா எங்கே மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கா? நாங்கள் அடுத்த இளவெநீர் காலம் வரும்பொழுது உன் மனைவி சாரா என்ன செஞ்சிருப்பா? பிள்ளை பெற்றிருப்பா. பிரைஸ் தி லார்ட். கருத்தாங்கி உனக்கு ஒரு மகனை பெற்றிருப்பா. அந்த அந்த அம்மாவுக்கு வந்து சிரிப்பு. என்ன சிரிப்பு? அட பாவி பையலடா, இப்படி ரூம் போட்டு பேசி வச்சு வரீங்களடா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே மாதிரி எத்தனை பேர் சொல்லி என் காது சொல்லுங்க கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அந்த அம்மா புளிச்சு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை சகோதரியே சகோதரனே, நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்காம தடுமாறி அது ஒருவேளை நிறைவேறாதபடி சில காரியங்கள் உனக்கு இருந்திருக்கலாம். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியணும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவருடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீ ஏன் இதெல்லாம் காரணம்னா ஒன்னே ஒண்ணுதான். சங்கீதம் 143:4 படிப்பா. இன்னைக்கு இருக்கிற இந்த உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். நான் உண்மையிலே இந்த வார்த்தைகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்த பொழுது அவர் எனக்காக உங்களுக்காக இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். வாசிங்க 43 சங்கீதம் 143:4 படிப்பா. எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப நாளா எதிர்பார்த்து கிடைக்கல, ஒண்ணும் நடக்கல, மனசு எப்படி இருக்கும்? மனசுல ஏதாவது தெம்பு இருக்குமா? இன்னும் வர குடிகார கணவன் மனம் மாறவே இல்லை. அக்காட்ட போய் பீஸா பர்கர் சாப்பிடுறீங்களா? விளக்குமாறு பிஞ்சிரும்ன்றவா. நானே இத்து போய் உட்காந்துருக்க, எனக்கு பீஸா பர்கரா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். உடல் பலவீனம் உனக்கு தான், சாராவுடைய கிழட்டுத்தன்மை அவளுக்கு தான், ஆபிரகாமுடைய கிழட்டுத்தன்மை அவருக்கு தான். ஆனா எல்லாத்தையும் விட தேவன் பெரியவர். கை தட்டுங்க பாப்போம். உன் மனசு சோர்ந்து போன அந்த சூழ்நிலையிலும் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? கண்டிப்பா. அல்லேலூயா. அந்த நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அதனாலதான் எரேமியா 31:25 சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். அதற்கு முன்பாக தொடக்க நூலை நீங்க எடுத்துக்கோங்க. 18ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 18 உனக்குள்ள இருக்கிற அந்த கேள்விக்கு பதில் இங்க இருக்குது. படிங்க பாப்போம். படிக்கீங்களா? 13வது வசனம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? உண்டோ? உன் கணவரை மாற்ற முடியாம ஆண்டவரால முடியுமா? அவர் அப்படி போயிருவாரா? முடியும். சொல்லு, முடியுமா? உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? உன் குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியுமா? உன் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிற பிள்ளை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்ற பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தர முடியுமா? ஆண்டவரால எல்லாமே முடியும். சமீபத்தில் உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக கர்ப்பப்பை சுருங்கி போயிட்டு இந்த கர்ப்பப்பையில குழந்தையே தங்காதுன்னு சொன்ன பிள்ளை இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமையினால் 6 மாதம் குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறார். கை தட்டுங்கப்பா. கடவுளுக்கு முடியாது, ஆண்டவருக்கு முடியாது எதுவுமே இல்லை. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். ஏரல்ல இருந்து பாப்பான்னு ஒரு தங்கச்சி வந்தாங்க. அவ முதல் குழந்தை பிறந்து முதல் குழந்தைக்கு அப்புறம் 13 ஆண்டு. ஆனா வரும்போது அழுவா. என்னென்ன டாக்டர் சொல்லுவாங்கன்னா, அவளுடைய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போ வந்து கர்ப்பப்பை இறங்கி அந்த வெளியே வர அந்த அவளுடைய பிரச்சனையை அவள் சுமந்து கொண்டு மருத்துவ பண்ண உடனே ரிமூவ் பண்ணு, கர்ப்பப்பையை எடுத்துடணும். 2வது குழந்தைக்கு நீ ட்ரை பண்ணவே கூடாது. இதுதான் மருத்துவடைய சான்று. ஆனா அடுத்த செக்கப்புக்கு போனா
13 ஆண்டுகள் அந்த மகளுக்கு முதல் குழந்தைக்கு அப்புறம் 13 வருஷம் கேப். ஆண்டவர் அவள் கர்ப்பப்பை நிரப்பினார். இன்னைக்கு ஆண் பிள்ளை பெண் குழந்தையை சுமந்து பெற்று ஆசீர்வாதமா இருக்கிறார். ரிமூவ் பண்ணணும். டாக்டர் சொல்ல அவன் அழுறா என்கிட்ட வந்து, பிரதர் ரிமூவ் பண்ணணும், கர்ப்பப்பை எடுக்கணும், எனக்கு ஒரு குழந்தை தானே இருக்கு. மகளே, ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீ நம்பு, என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சது ஒருவேளை காலம் தள்ளி போகலாம், ஆனால் கடவுள் வாக்களித்தது நிறைவேறிய. ஆண்டவர் வாக்களித்தது எனக்கு நிறைவேறியே. அந்த நிறைவேறின பொழுது சாராள் சொன்னா, எப்படி சொன்னா தெரியுமா? இன்னைக்கு வாசித்து பாருங்கள். சாரா என்ன சொன்னா அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது பாருங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க 21ஆம் அதிகாரத்திலே 21வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய மகன் ஈசாக்குக்கு அவருக்கு பிறந்த பொழுது வயது 100. அப்போது சாரா, கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்று இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சிரிப்பர் என்றும் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வயசு? 100 வயசுல ஆபிரகாமுக்கு நன்மை செய்த தேவன் ஜீவனோடு இன்று உனக்கு நன்மை செய்யும்படி உன் அருகிலே அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசியுங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் எல்லாம் எடுத்துக்கோங்க. 24:10. நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னமும் குன்றி போகுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு எல்லாமே இருக்கும் போதே எப்படி இருக்காங்க? சோர்ந்து போய் தான் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவுள்ள காலத்திலேயே உன் மனம் சோர்ந்து போகுமானால் குறைவுள்ள காலத்தில் என்ன ஆயிரும்? உன் ஆற்றல் உன் பலம் இன்னமும் குன்றி போகுமேன்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம மனசு குறைவுகள். ஒரு மனுஷன் நிறைவுலயே சோர்ந்து போறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, பிரதர் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும். என்னம்மா? கொஞ்சம் என் பிள்ளைக்கு நகெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் கல்யாணம் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் ஒன்றும் அமையலை அப்படி ரொம்ப பரிதாபமா பேசுது. நான் சொல்லுது, யார் பத்த பிள்ளையோ அப்புறாணியா பேசுத, எத்தனை பவுமா வச்சிருக்க? என்ன ஒரு 150 பவுன் வச்சிருப்பேன் அப்படி. அட பாதவத்தி. என் தங்கச்சிக்கு இங்க இருக்கிறவளுக்கு காதுல இன்னும் ஒரு தோடே போடுறதுக்கு என்ன இல்லை, பொட்டு தங்கம் இல்லாத பிள்ளையே இங்க இருக்கா. இவளுக்கு 150 பவுன் வச்சுட்டு 150 பவுன் தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அப்படி இருக்கும் பாருங்க, 150 பவுன் வச்சுக்கிட்டு அவளால என்ன செய்ய முடியல, சந்தோஷமா சொல்ல முடியல. கடவுள் எனக்கு ஒரு என் பிள்ளைக்கு நகெல்லாம் இருக்கு பிரதர் அப்படி அவளால பாசிட்டிவா சொல்ல முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, ஒரு குறைவுள்ள மனிதனால் மனசுல அவன் இருதயத்துல அவன் குறைய சந்திக்கும் பொழுது எந்த ஆற்றலும் அவனுக்கு செயல்படவே. நீங்க லூக்கா நற்செய்தி 5, நேரம் இல்ல முடிச்சிருவோம். லூக்கா நற்செய்தி 5, சீமோன் பேதுரு படகிலே வலையை அலசிக்கிட்டு இருந்தார். அலசினாரா? சொல்லுங்க. வலைய அலசிக்கிட்டு இருக்காரு. எப்படி அலசினாரு? சந்தோஷமாயிருங்க மேரி, சந்தோஷமாயிருங்க சோசப்பே, அப்படியா அலசினாரு? சொல்லுங்க. அப்படி அலசினாரா? எப்படி அலசினாரு? இத்து போய் எவனாவது வந்து கேள்வி கேட்டான் செத்தான், அவன் மட்டும்தான் அதான் அலசலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த போட்ல மீன் பாடு நல்லா வந்திருந்தா அந்த போட்டை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிதானே மச்சான்? மாப்பிள்ள ஒரே டீ வடை போண்டா எல்லாருக்கும். ஆனா மீன் பாடு வரலன்னா பக்கத்துல ஒரு பயம் மாட்டான்.
ஏன் மீன் முகம் நாய் முகம்னு சொல்லுவோம். மீன் படல மவனை எவனா வந்தா கசாப்பு கிடந்தான், அவன் மட்டும்தான் வலையை அலசிக்கிட்டு இருக்கான். ஏசு போய் கேட்காரு, என்னப்பா படகுல கொஞ்சம் இடம் தருவியா, போய் தொலை அப்படின்ற மாதிரி ஒருவேளை அவர் இடம் கொடுத்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசு பிரசங்கித்தார். இந்த மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இதுவரை அவனுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு காரியம் நடக்குது. இந்த கிரியேட் ஆண்டவர் புதுசா ஒண்ணு உற்பத்தி பண்றாரு அவனுக்குள்ள. கொஞ்ச நேரத்தில் ஆண்டு சொன்னாரு, வலையை அலசிட்டு முடிச்சிடல, உள்ளதுக்கு போடு, கொஞ்சம் ஆழமா கடலுக்கு தள்ளு வலைய, வலது பக்கம். அந்த மனுஷன் ஒரு அழகான வார்த்தை சொன்னான். என்ன the real life அவன் சொல்றான். என்னது? ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்க பாடுபட்டு உழைத்தோம், ஆனா ஒண்ணுமே கிடைக்கவில்லை. அப்ப ஒண்ணுமே உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு இல்லைங்கிறது வரும்பொழுது அவன் பெரிய சந்தோஷமெல்லாம் இருக்கிறது இல்லை. குறையுள்ள ஒரு வீட்டுல போய், கடன்ல இருக்கிற குடும்பம் கஷ்டத்துல இருக்குது, நீங்க அவங்க வீட்டுல போய் சந்தோஷத்தை தேட முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னதான் திருவிழா கொண்டாடினாலும் நம்ம பார்த்துக்கிட்டாங்க, நம்முடைய திருவிழாக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம திருவிழாக்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடன் வாங்கி திருவிழா கொண்டாடுகிற ஒரே சமூகம் கடற்கரை சமூகம் மட்டும்தான். பல திருவிழாக்களை கொண்டாடுகிற ஒரே சமூகம் கடற்கரை சமூகம் தான். 13 நாள் 15 நாள் போய் உட்கார்ந்து படிப்பை விட்டுவிட்டு தொழிலை விட்டுவிட்டு உட்கார்ந்து கடன் வாங்கி நாம் இதுதான் கடவுளுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிற ஒரே ஒரு சமூகம் சொல்லுங்க, கடல் சமூகம். திருந்துங்க. கண்டிப்பாக மனம் மாற வேண்டும். நீங்க இதே பழக்கத்துல போனீங்கன்னா இந்த இருக்கான் பாருங்க, இவர்கள் வளர்ந்து வரும் பொழுதும் நம்மை போலவே அவர்களும் இதுதான் உலகம்னு இருப்பாங்க. Praise the Lord. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு வெறும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுலயும் ஆடம்பரத்தை காமிச்சுமே வளர்த்துறாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏழ்மையையும் இந்த உலகத்துல சேமிப்பையும் கற்றுக் கொடுங்கள். கை தட்டுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்க. இன்று கடற்கரை சமூகம் கல்வியில வளரணும். அரசு எந்திரத்துல நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கொடுங்க. நல்லா கவனிங்க. ஏங்க கப்பலுக்கு போறாங்க? எத்தனை வருஷம் கப்பலுக்கு போறாங்க சொல்லுங்க? 25 வருஷம் கப்பலுக்கு போறாங்க, 30 வருஷம் கப்பலுக்கு போறாங்க. என்னங்க வச்சிருக்கீங்க? 30 வருஷம் என் பையன் கப்பலுக்கு போறாருங்க, என் வீட்டுக்கு ஒரு 30 வருஷம் கப்பலுக்கு போறாரு. எவ்வளவுங்க வச்சிருக்கீங்க? வீட்டு பேர்ல ஒரு 75 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க. என்னங்க பண்ணீங்க? சின்ன தூரம் போனோம், 2 ஜவுளி எடுத்தோம், 4 வேளாங்கண்ணி போனோம், 15 புளியம்பட்டி போனோம், 10 மாதாக்கள் திருவிழாவை கொண்டாடினோம். தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சீக்கோல்டு போட்டு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. எல்லா கோயிலுக்கும் போகணும், எல்லா திருவிழாவும் கொண்டாடுங்க. ஆனா வரவு எட்டனா, செலவு பத்தனா, உங்க நிலைமை என்ன? நீங்கள் போய் எந்த புனிதரிடத்தில் போய் மன்றாடினாலும் எந்த புனிதரும் கேட்க மாட்டார். நாம வாங்கின கடனுக்கு நாம தான் பிணையாளியா நிக்கணும். Praise the Lord. தயவு செய்து உங்களுடைய விழாக்கள் உங்களை எல்லாம் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நான் தான் ஒருத்தர் சமீபத்தில் கேட்டேன். நீங்க லேசா இப்படி கரை அந்த ஆத்தூர் பாலத்தை தாண்டி இந்த பக்கம் போங்க, எங்க கோயிலுக்கு ஒரு 15 நாள் போய் தவசு இருப்போமான்னு கேட்டா யாராவது வருவாங்களா? வருவாங்களா? வரமாட்டாங்க. அவனுக்கு தெரியும், போனோமா பிதாசுதனை போட்டோமா, காணிக்கைய போட்டோமா, 2 மெழுகுதிரிய கொளுத்தனமா, அதுக்கப்புறம் சாமியாவே கடவுளாவே ஜோறு பாடுவாரே அப்படி வந்துடுவான். Praise the Lord. கொஞ்சம் மாறுங்க. சரி, இப்ப 2வது சீமோன் பேதுருக்கு ஒண்ணு தெரியும்ல. என்ன தெரியும்? வலைய போட்டோம், ராத்திரி முழுசும் பாடுபட்டோம், உழைச்சோம், ஆனா ஒண்ணுமே சொல்லுங்க, ஒண்ணுமே.
ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன சொன்னா தெரியுமா? என்னுடைய உழைப்புல வராத ஒன்று இப்பொழுது உமது வார்த்தையை நம்பி வலையை போடுகிறேன் என்று போட்ட பொழுது பைபிள் சொல்கிறது அங்கே குறைவுகள் நிறைவானது. ஆண்டவர் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். கைதட்டி அல்லேலூயா. ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. praise the lord. praise the lord. சோர்வுற்றவனுக்கு வலிமை பிறந்ததா? பிறந்தது. ஆமென். ஆமென். உங்க குறைவுகள் நிறைவாகுமா? நிறைவாகும். கண்டிப்பா நிறைவாகும். ஆனா குறை நிறைவாகனா என்ன செய்யணும்? சீமோன் பேதுருக்கு ஆண்டவர் உடனே, சீமோன் பேதுருவே என் பிரசங்கத்தெல்லாம் நல்லா கேட்ட, உன் படகெல்லாம் நிரம்பட்டும் அப்படின்னு சொன்னாரா? வலைய போட வேண்டிய வேலை யார் வேலை? சொல்லுங்க. உன் முயற்சியில் கடவுளுடைய இரக்கம் வரும் பொழுது அது பெருகுதலாக மாறும். ஆமென். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 11:28 பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல். ஆமென். உங்க பெரும் சுமையெல்லாம் அவர் மாற்றுவாரா? பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட, உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். ஆமென். 3 காரியங்கள். 1, எதிர்பார்த்து காத்திருந்தது நடக்காத பொழுது சோர்வு. 2வது, குறைவுள்ள காலத்துல சோர்வு. 3வது, பெரும் சுமைகளால் நீங்கள் உள்ளத்திலே கவலைகளால் வரக்கூடிய சோர்வு. எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். ஆமென். ஒரு நிமிடம் முழங்கால் பணி. ஒரு நிமிடம் முழங்கால். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடு. நம்ம எல்லாரும் ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். கண்களை மூடு. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. என் சகோதரியே, என் சகோதரனே, மனம் உடைந்து வந்திருக்கிறாயா? சோர்ந்து போய் வந்திருக்கிறியா? வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து விட்டோம் என்று வந்திருக்கிறாயா? ஒருவேளை இன்னைக்கு 3 காரியங்கள், முதலாவது 3 காரியங்களை ஆண்டவர் பேசினார். இப்பொழுது 3 காரியங்கள். நீண்ட நாளா நானும் ஆண்டவர்கிட்ட வந்து கதறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, சோர்ந்து போய் ஆண்டவரே என் கணவர் இன்னும் மனம் மாறலையே, என் போட்டு, என் தொழில், என்னுடைய பிள்ளைங்க படிப்பு, கப்பல் வேலை, என்னுடைய உத்தியோகம், ஒவ்வொன்றுக்கு கதறியா? கேளு. ஒருவேளை உன் வாழ்க்கையில குறைவுகளை சந்தித்து வந்திருக்கிறியா? என் பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க போறனோ, என் பையனுக்கு எப்படி மேலான காரியங்களை செய்ய போறேன், வீட்டை எப்படி கட்டுவேன், குறைபட்டு நிற்கிறேன், குழந்தை இல்லை, கவலைப்படாத. 3வது, கவலையோடு வந்திருக்கியா? இயேசு உன்னை சந்திக்கிறார். உன் மீது மனம் இறங்கு. எதிர்காலத்துல என்ன கவனிப்பாங்களா, கவனிக்க மாட்டாங்களா, என் குடும்பம் அப்படியே இருக்குமா, உடைஞ்சு போயிருமா? சில பேருக்கு இப்படிப்பட்ட மனக்கவலை இருக்கு. எல்லாத்தையும் இயேசு. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார்.